உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும் ஆன்மீக அன்பர்களே, அடுத்த தலைமுறைக்கு சைவத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆன்மீகத்தினுடைய அருள் நாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் எழுதிய தொண்டர்தம் பெருமையும் பேசக்கூடிய பெரிய புராணத்தினுடைய பெருமைகளை, நாயன்மார்களுடைய சரித்திரத்தை தேடி பிடித்து பல்வேறு உரையாசிரியர்கள் தந்த எளிய நடையில் வாசித்து உங்களுக்காக வளமோடு நலமோடு வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அடியார் நின்றசீர் நெடுமாறன். அது என்ன நின்றசீர் நெடுமாறன்? இதை கேட்டவுடனே உங்களுக்கு கேள்விப்படாத பூசலாரும் கண்ணப்பரும் சிறுத்தொண்டரும் காரைக்கால் அம்மையாரும் கமலவதியும் நமக்கு கேட்டு கேட்டு பழக்கப்பட்டது. நின்றசீர் நெடுமாறனுடைய வாழ்க்கையை நாம் நிறைய வாசிக்க வேண்டும். ஒரு பண்புக்குரியவர் நின்றசீர் நெடுமாறன். அவருடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்லக்கூடிய மங்கையர்க்கு தனியரசி எங்கள் மாதரசி என்று சமூகம் கொண்டாடக்கூடிய மங்கையர்க்கரசி சிவபக்தியின் மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த தாயை கரம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நின்றசீர் நெடுமாறனுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மண்ணில் சைவம் தலைத்தோங்குவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்தவர் இந்த மங்கையர்க்கரசி. இறை வழிபாட்டில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட இந்த நின்றசீர் நெடுமாறன் சைவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து சமண சமயத்திற்கு மாறினான். அதற்கு காரணம், பாண்டிய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி சைவ வழிபாட்டிற்கு தடைபாடு செய்து சமணத்தினுடைய மேன்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்கின்றதற்கு இந்த நின்றசீர் நெடுமாறனையே பயன்படுத்தி கொண்டார்கள். இதை அறிந்த அவருடைய நாயகி, நம்முடைய மங்கையர்க்கு தனியரசியாய் இருந்த மங்கையர்க்கரசி, சைவத்தை தலைப்பதற்கு, திருநீர் இந்த மண்ணில் நிலைப்பதற்கு யாருக்கும் தெரியாத வகையில் திருநீரை எரித்து தன்னுடைய தாளிக்குள் அணிந்து மறைத்து திருநீர் இந்த மண்ணில் நிலைபெறுவதற்கு காரணமாக தன்னையவே கரைத்த ஞான வேள்வி தவசி பெண் என்று நம்முடைய உரையாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அந்த மங்கையர்க்கரசி சைவம் தலைப்பதற்கு, மீண்டும் இந்த நின்றசீர் நெடுமாறன் சைவத்தின் பக்கம் திரும்புவதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிறகு ஞானசம்பந்தப் பெருமானை மதுரைக்கு அழைத்து வந்து சைவத்தினுடைய மேன்மையை, சைவத்தினுடைய பெருமையை இந்த நின்றசீர் நெடுமாறனுக்கு உணர வைத்து, புரிய வைத்து, தெரிய வைத்து, அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது அவர் கொடுத்த திருநீரு, மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு என்கின்ற அந்த திருநீற்றை பூசிய பிறகு நின்றசீர் நெடுமாறன் கூன் பாண்டியனாக இருந்து அந்த புறமுதுகு குமிந்திருந்தது நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு திருநீற்று பதிகத்தால் திருநீர் பூசியதா. தான் அனுபவித்து உணர்வது இருப்பது, அதுதான் இறை வழிபாட்டில் உயர்ந்தது. அப்படி கூன் முதுகு நிமிர்ந்து நின்றசீர் நெடுமாறனாக பெயரெடுத்த இந்த கூன்பாண்டியன் பிறகு சிவன் மீது அளவற்ற பக்தி கொண்டு இறைப்பணிகளும் திருப்பணிகளும் செய்ய தொடங்கினார். தன்னை எதிர்த்து போருக்கு வந்த மன்னர்களை எடுத்து, குறிப்பாக வடபுலத்து மன்னன்களை வெல்ல முடியாதவர்களை கூட வெல்கின்றார்கள். பிறகு வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், ஆள்வழியா தோல்வழியா வாழ்வழியா என்று கேட்டபோது நெடுமாறனே தன்னுடைய நா திறந்து சொல்கின்றான், எல்லாம் வல்ல சிவனினுடைய அருள், அவனுடைய கருணை என்பதை அவரே சொல்கின்றார். அதனால்தான் வேடிக்கையாக நம்ம சொல்லுவோம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்றோமே. அப்படி நின்றசீர் நெடுமாறனுடைய வாழ்க்கையில் ஞானசம்பந்த பெருமான் உள்ளே புகுந்து திருநீற்றினுடைய பெருமையை புகுத்தி சைவ சமயத்தினுடைய மேன்மையை உணரச் செய்து கூன்முதுகை செப்பனிட்டு வடபுலத்து மன்னன்களையெல்லாம் வெற்றி பெறச் செய்து சைவத்தை தலைப்பதற்கு மிகப்பெரிய வேள்வியாக விளங்கினார் ஞானசம்பந்த பெருமான். அதற்கு இணைப்பு பாலமாக அமைத்தார் மங்கையர்க்கரசி. இந்த மங்கையர்க்கரசியின் கூற்றுப்படி நின்றசீர் நெடுமாறன் இறைவனுடைய பேர் பெற்று இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றார். ஆனால்
இந்த வரலாற்றில் சில நுட்பங்களை சைவப் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானசம்பந்தருடைய அனல்வாதம் புனல்வாதம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நீண்டசீர் நெடுமாறனுடைய வாழ்வியல் நெறி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்மணி தன்னை கரைத்து கொண்டு தன்னுடைய கணவனை மட்டுமல்ல சைவம் தலைப்பதற்கு எப்படி முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசியினுடைய வரலாறு. இவை எல்லாவற்றிற்கு மேல் நின்றசீர் நெடுமாறனுடைய வாழ்வியலை படிக்கின்ற போது பூசலாரை போல உள்ளத்தில் அவர் கோயில் கட்டவில்லை, கண்ணப்பரை போல கண் கொடுக்கவில்லை, சிறு தொண்டரை போல பிள்ளைக்கறி கொடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் சைவம் தலைத்து திருநீற்று பெருமை நிலைப்பதற்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்வியல் சிந்தனைகள் இந்த மண்ணுலகில் நிலைத்து நிற்பதற்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஒரு வித்தாக வேறாக இருந்த ஒருவருடைய வரலாறு எது என்று கேட்டால் கூன்பாண்டியனாக இருந்து சைவத்தால் நிமிரப்பட்ட நின்றசீர் நெடுமாறனுடைய வாழ்க்கையை படிப்பதும் கேட்பதும் வாசிப்பதும் பூசிப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.